என் கையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன்ல தான் ஒரு நிமிஷம் சார்ஜ் போட்டா 21 நிமிஷம் கேம் விளையாட முடியும்னு சொல்றாங்க. அதுவும் 90 FPS. அதெல்லாம் சரிதான், பட் உண்மையாவே இது எப்படி இருக்கு பார்த்தலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்க்கணும்னா உங்களுக்கு மொபைல் இருக்கு, கூடவே ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிபியூ கேஸ் இருக்கு, சிம் அட்ஜஸ்டர் பின் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் பிளஸ் டைப் சி கேபிளுமே இருக்கு. இந்த போனை ஃபர்ஸ்ட் கையில் எடுத்த உடனே எனக்கு இதோட டிசைன் தாங்க ஏதோ சம்திங் இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆக்சுவலி பின் பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, பட் அந்த பிளாஸ்டிக்ல ஒரு டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு மட்டும் சொல்றேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் பிளைனாக இருக்கு, கீழே மட்டும் ஒரு டெக்ஸ்சர் லைட்டா ஒரு அலையா வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு டச் பண்ணும்போது ஃபீல் எல்லாம் அந்த டெக்ஸ்சர் வந்து கிடையாது, பார்க்கறதுக்கு மட்டும் தான் இருக்கு. மேல இந்த கேமரா லேயருமே வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படி பாக்குறாரு ஒரு மார்க்கமா போட்டிருக்காங்க. ஏன்னா வெளியில ஒரு ரிங்கு, அதுக்கு நடுவில் ஒரு ரிங்கு, சைடுல அந்த டிசைன் தெரியுற மாதிரி வித்தியாசமா இருக்கு. பட் இது நல்லா இருக்கா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பாக்ஸ் டிசைன் தான், பின் பக்கமா லைட்டா கர்வா இருக்கு. ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டான ஒரு டிஸ்பிளே தான். அண்ட் மற்றபடி கையில பிடிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு போன், பல்கா ஒரு போனை பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலி இது ரொம்ப பெரிய பல்கான போன் கிடையாது, பட் அந்த எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் ஹார்டா கொஞ்சம் தெப்பமா இருக்கிறதுனால நம்ம ரியல்மி இது நார்மலா கர்வியாவே பிடிச்சி பழக்கப்பட்டோம் இல்லைங்களா, அந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா இதுல இருக்கும். ஏன்னா திக்னஸும் பாத்தீங்கன்னா 7.6 mm கான திக்னஸ் இருக்கு. வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 185 கிராம் தான். பட் கையில் எடுக்கும் போது உங்களுக்கு 185 கிராம் பிடிக்கிற ஃபீல் கண்டிப்பா இருக்குங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 12+ என்ன வந்ததோ அதே தான், நோ சேஞ்ச். சரி, அந்த டிஸ்பிளே எப்படி இருக்குன்னா யூஸ் பண்றதுக்கு நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு பெருசா பெசல்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. அண்ட் சின்னமே வந்து ஓரளவுக்கு வந்து நாமினலா இந்த பட்ஜெட்ல எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். வியூயிங் ஆங்கிள்ஸ்மே வந்து நல்லா இருக்கு. அண்ட் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் இன்டோர்லயும் பிரச்சனை கிடையாது, அவுட்டோர் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு ஈஸியா தான் இருந்தது. ஏன்னா 1200 நிட்ஸ்க்கான HBM கொடுத்திருக்காங்க, 2000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. யூடியூப்ல HDR கான சப்போர்ட் இருக்கு 4K 60 FPS ல. பட் Netflix அன்பார்ச்சுனேட்லி இந்த போன்ல என்ன ஆச்சுன்னு தெரியல, ஓப்பனே ஆகல. சம் பக்னு நினைக்கிறேன். டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி ஒன்றும் சொல்ற அளவுக்கு வந்து கிடையாது. ஒரு 80ல வச்சீங்கன்னா பிரியாம ஓரளவுக்கு வந்து பரவாயில்லையா வந்து இருக்கு. அண்ட் உங்களுக்கு IP65 கான ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அந்த தண்ணி எல்லாம் பட்டா கூட யூஸ் பண்ணலாம்ல, மேல அந்த ஆக்வா டச், வாட்டர் டச் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுவுமே இருக்கு. ஆனா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. அது எங்க கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே கொடுத்து வச்சிருக்காங்க. போன் கொஞ்சம் பாக்ஸ் சேவர் இருக்கா, அது பிடிச்சு வைக்கும் போது கொஞ்சம் அன்கன்வீனியன்ட்டா இருக்கு. வைக்க தெரிஞ்சாவை தப்பா வச்சு சரி, கேமரால ஏதாச்சும் மாற்றங்கள் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சலுக்கான சோனி LYT 600 சென்சர் கொடுத்திருக்காங்க. OS ஓட 2 மெகாபிக்சலுக்கான மோனோ கேமரா, 2 மெகாபிக்சலுக்கான டெப்தா. நான் ரியல்மி கணக்குக்காக கொடுத்து வச்சிருக்கியா. அண்ட் செல்ஃபின்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான கேமராங்க. உங்களுக்கு ரியர்ல 4K 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும், ஃப்ரண்ட்ல 1080 30 FPS வரைக்கும் தான். அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும் போதெல்லாம் இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ரியல்மி இந்த பட்ஜெட்ல நல்ல ஆப்டிமைஸ் பண்ண மாதிரி தான் வந்து தெரியுது. ஸ்கின் டோனா இருக்கட்டும், டைனமிக் ரேஞ்சா இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு வந்து பெட்டராவே இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீங்க கரெக்டா வச்சு எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கு. அது ஏன் கரெக்டா வச்சு எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா, ஒரு சில டைம்ல எடுத்த ஷாட்லயே அந்த எட்ஜ் டிரெக்ஷன் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்கு. பட் இன்னும் ஒரு சில டைம்ல என்ன ஆகுதுன்னா, நீங்க போட்டோ எடுத்துட்டு நம்ம நார்மலா கை எடுத்துறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி எடுக்கும் போது டக்குன்னு போர்ட்ரேட் ஷாட்டே வரதில்லை. இங்க பாருங்க, இது நார்மல் ஷாட், இது போர்ட்ரேட் ஷாட். பட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நாங்க ஒரு 10 ஷாட் எடுத்துட்டு வந்து இங்க டெஸ்ட் பண்ணும்போது தான் பார்த்தா ரெண்டுமே ஒரே ஷாட்டா வந்திருக்கு. அப்புறமா தான் என்னடா பக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே டெஸ்ட் பண்ணும்போது போட்டோ எடுத்துட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தா 2 செகண்ட், அப்ப வந்து அது ப்ராசஸ் ஆகி கரெக்டா வருது. கையை டக்குன்னு எடுத்துட்டோம்னா வர மாட்டேங்குது. இது ஒரு பெரிய பக். சரி, இதுக்கு ரீசெட் பண்ணிட்டு திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ரீசெட் பண்ணதுக்கு அப்புறமும் 2-3 போட்டோஸ் எடுத்து பார்த்தோம். அப்பயுமே இந்த பக் அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த ஒரு பக்கை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கேமரா வந்து ஓரளவுக்கு நல்ல கேமரா அப்படின்னே சொல்லலாம். அண்ட் செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் கூட இமேஜ் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. செல்ஃபில போர்ட்ரேட்ல எந்த ஒரு இஷ்யூமெல்லாம் வந்து கிடையாது. ஓரளவுக்கு இந்த பட்ஜெட் கம்பேர் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ நம்ம ரியல் ஃபேசிங் கேமரா 4K எடுத்துட்டு இருக்கோம். இதுல OS ஸ்டெபிலிட்டி எல்லாம் இல்லை, பட் இருந்தாலும் வீடியோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ 1080p பார்க்கலாம். 1080p அல்ட்ரா ஸ்டெபிலிட்டி ஆன் பண்ணி எடுக்கிறேன். இப்போ அப்படியே ஜஸ்ட் வாக் பண்ணுங்க. இப்போ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. மீன் 4K எடுத்தோம், இது 1080p வித் அல்ட்ரா ஸ்டெபிலிட்டி ஆன். வித்தியாசம் இருக்கா? ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்கக்கூடிய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் ரிவர்ஸில் நடந்துட்டு இருக்கேன். ஸோ ஸ்டெபிலிட்டியும் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. அட் த சேம் டைம் அப்படியே ஜஸ்ட் மேலே காமிக்கிறேன். ஸ்கையும் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. ஸோ இப்படியெல்லாம் பேசிட்டு ப்ளாக்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். அண்ட் பின்பக்கமாக க்ரீன்ஸ் இருந்ததுன்னா இப்படி இருக்கும். சரி, எல்லாத்தோட முக்கியம் அந்த ப்ராசஸர் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இதில் டைமென்சிட்டி 7300 எனர்ஜி சிப்பா. இவங்க ஏதோ பேர் வச்சிருக்கீங்க 7300 நம்ம கணக்குக்கு, சரிங்களா? அந்த ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7050 ப்ராசஸர் பார்த்தோம் இல்லைங்களா, அதே ப்ராசஸர் தான் கிட்டத்தட்ட 6 nm, இது 4 nm. அண்ட் GPU கொஞ்சமாக மாற்றிருக்காங்க. ஸோ கொஞ்சமாக எஃபிஷியன்ட் ஆயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இது என்னுடைய எதிர்பார்ப்பு தான். பட் நம்மளுடைய டெஸ்டிங்கில் என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, Antutu பொறுத்த வரைக்கும் 6.8 lakh வந்திருக்கு. CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 73%, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம். 3D எக்ஸ்ட்ரீம் ட்ரஸ்ட்
பொறுத்த வரைக்கும் 98% வருது, which is not bad. சரி, பிராக்டிகல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா BGMI ல நமக்கு ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் பிளஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு, அல்ட்ரா HDR ல அல்ட்ரா வரைக்குமே சப்போர்ட் இருக்கு, நார்மல் மோட்ல உங்களுக்கு 60 FPS ல கேம் பிளே வருது, GT மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதுல 90 FPS கான கேம் பிளே வந்து உங்களால வந்து பண்ண முடியும். பட் நீங்க ஒருவேளை GT மோட போட்டு கொஞ்சம் 90 FPS ல ஆனீங்கன்னா பேட்டரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ட்ரெயின் ஆகும், அதை மட்டும் பாத்துக்கோங்க. இப்போ உண்மைக்கான நேரம் நடந்தது என்ன அப்படின்னும் போது, ஒரு நிமிஷம் சார்ஜ் பண்ணீங்கன்னா 26 நிமிஷம் கேம் பிளே பண்ணலாம்னு சொன்னாங்க இல்லையா, அதையும் டெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி டெஸ்ட் பண்ணோம். ஆனா அவங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்ல. ஓகேவா, நம்ம பசங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் அதிகப்படியாக BGMI தானே. ஸோ ஒரு நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டு நாங்கள் BGMI வேலை பார்த்தோம். அதுவுமே 90 FPS வேலை பார்க்கும்போது 5 to 6 minutes தான் மேக்ஸ். இந்த அளவுக்கு புஷ் பண்ணும்போது ஹீட்டிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹீட்டிங் மேக்ஸிமம் 41, 42 இந்த அளவுக்கு தான் வந்து போச்சு. ஸோ ஓவர் ஹீட்டிங் கிடையாது. மற்றபடி 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் வர்றது இன்னொரு மிகப்பெரிய நல்ல விஷயம். LPDDR4X RAM டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸில் Android 14 வருது, realme UI 5.0 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளோட்வேர்ஸும் ஒரு சிலது இருக்கு, நம்ம தான் வேணும்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட என்னதான் இதே பேஸில் தான் OnePlus எல்லாம் இருக்குதுன்னா கூட அதை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி தராங்க. இப்பெல்லாம் இதை வந்து இன்னுமே அப்படியே வச்சிட்டு இருக்காங்க, அதையும் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். பட் மற்றபடி உங்களுக்கு தேவையான அந்த கலர் ஓஎஸ்க்கான கலர்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே வந்து இருக்கு, அதில் எந்த ஒரு கம்ப்ளைண்டும் வந்து கிடையாது. 2 OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டை ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, பின்மேல பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ற ஒரு விஷயத்தை எக்ஸைட்மெண்ட்டாக சொல்ல வேண்டியதா இருக்கு. நம்ம சூப்பர் டிடி ஹீரோ தான் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி தர இந்த விஷயத்தை. ஸோ கனெக்டிவிட்டிக்கு Wi-Fi 6, Bluetooth 5.4 வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸும் இருக்கணும், அட் த சேம் டைம் கேமராவும் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும்னா அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா. ஸோ இப்போதைக்கு அந்த பக் ஃபிக்ஸ் பண்ணல, அதனால 50% மட்டும் தான் மார்க் கொடுக்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பாக்ஸியான டிசைன் ஓகேன்ற பட்சத்தில் ரியல்மி உடைய யூஐயும் உங்களுக்கு பரவாயில்லனா நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணுங்க. ஆனாலும் விலை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற சமயத்தில் எனக்கு இன்னும் விலை தெரியாது. எனக்கு தெரிய வந்த வரைக்கும் 25,000 ரூபாய்க்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் அதிகமான விலை தான். எனக்கு தெரிஞ்சு அந்த 22 அப்படின்ற பிரைசிங்குள்ள இருந்ததுன்னா நல்ல ஒரு பிரைசிங். 20 வச்சாங்கன்னா சூப்பர் பிரைசிங், கன்ஃபார்மாக ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனே சொல்லலாம். பக் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்படி இல்லைனா 22 போது ஓரளவுக்கு நார்மலான பிரைசிங்னு சொல்லலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எக்ஸாக்ட் பிரைசிங் என்னன்றது டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் அந்த பிரைசிங்க்கு அஃபிஷியலி அவங்க லான்ச் பண்ண பிரைசிங்க்கு ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நினைக்கிறீங்களா? உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க.